அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். ஏன்னா அவர் நல்லவர். ஹalleluya. அவர் கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் நேரத்தை அதிகம் எடுக்காதபடிக்கு நாம் செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். இந்த காலை நேரம் சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆனாலும் ஆதிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஆமென். 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசித்தோம். அந்த 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிங்க. The last will be first and the first will be last. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. The last will be first and the first will be last. Hallelujah. இந்த காலவெளியிலே ரெண்டு வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குங்களா? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? கண்டுபிடிக்கல. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? முந்தினோர் பிந்தினோராய். 12ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பிந்தினோர் முந்தினோராய். ஆமென். சோ இந்த காலவெளியிலே இந்த காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசித்தோம். ஒரு நபர் புதிய ஏற்பாட்டிலும் ஒருவர் இருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலும் ஒருவர் இருக்கிறார். யாருக்கும் தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? சவுல். ஆமென். சவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் பேரை மாற்றினார், பவுலாக மாறினார். ஆனால் இருவருமே சவுல். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சவுல். ஹalleluya. இதெல்லாம் நமக்கு நல்ல தெரிந்ததான ஒரு காரியம் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான சவுலை குறித்து முதலாவது உங்களுக்கு நான் மறந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது முந்தினோர் எப்படி பிந்தினோராக மாறிவிட்டார்கள். சவுலை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது, அவர் எப்படி முந்தினோராய், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ராஜாவாக முதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இந்த சவுல். ஆமென். ஹalleluya. வாசிக்கலாமா சில வசனங்களை? வாசிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனங்களை சீக்கிரமா வாசித்தா நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, சகல ஜனங்களையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களுக்கு நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி
ஹalleluya. ஏன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைகள். அந்த தேவ பிள்ளைகள் நம்ம பாஸ்டர் சொல்றோம் நினைச்சுக்காதீங்க. நீங்க எந்த ஊழியக்காரரை சந்தித்தாலும் வெறும் கையா அவங்க வீட்டுக்கு போகாதீங்க. இது நான் கல்யாணம் ஆன நாள்ல புதுசுல இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். பாஸ்டர் மார்க்கஸ் இருக்கும்போது கூட நானும் பாஸ்டர் அவங்க எண்ணெய் போட்டு அவரை பார்க்க போகும்போது நாங்க வெறும் கையோட போனதே இல்ல. ஒரு நாள் கூட போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் போவோம். ஹalleluya. ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஊழியக்காரருக்கு. அது அப்பத்திலிருந்து எங்களுடைய பழக்கம். அது இன்றைய வரைக்கும் நாங்க செய்துட்டு தான் இருக்கிறோம். ஹalleluya. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்தாரு, செய்தாரு, எல்லாம் ஆச்சு. இப்போ கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லி இவர்தான் இந்த ஊழியக்காரன் என்று சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணும்படியாக சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் கீஸ் என்கிறதான ஒருவனுடைய குமாரன் இந்த இடத்துல பார்க்கிறோம். 2ஆம் வசனம், அவனுக்கு சவுல் என்ற பெயருள்ள சௌந்தரியமுள்ள வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். இந்த சவுல் சௌந்தரியம் உள்ளவனும் உயரம் உள்ளவனும் சாமர்த்தியம் உள்ளவனுமாய் இந்த சவுல் இருந்தபடினால் கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேலுக்கு சொன்னார். அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உலகத்துடைய குற்றங்களுக்கும் உலகத்துடைய காரியங்களுக்கும் பின்பாக போய்கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மை கர்த்தர் அபிஷேகித்தார். நம்மை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். ஹalleluya. ஒன்றுக்கு உதவாது இருந்த நம்மை என்னை கர்த்தர் அழைத்துக் கொண்டார். ஒரு கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் தெரிந்து கொண்டார். ஏன்னா அது அவருடைய கிருபை, ஏன்னா அது அவருடைய தயவு. ஹalleluya. இப்போ இந்த சவுல் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவனாக, மாற்றப்பட்ட ஒருவனாக, ஒரு புதிய இருதயத்தை உடையவனாக, ஒரு புதிய நோக்கத்தை உடையவனாக, மனம் திரும்பின ஒருவனாக, தேச கிறிஸ்துவுடைய மகிமை பெற்றவனாக இப்பொழுது இந்த சவுல் காணப்படுகிறான். அதாவது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டாம், நம்முடைய வழியை நமக்கு தெரிவிக்கிறார் என்றார். ஆமென். இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 10ஆம் வசனம், 13ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எல்லாம் என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் இந்த சவுலுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். சவுலுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுக்கிறார். இந்த பெற்ற உடனே இந்த சவுல் என்ன செய்றார்னா தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே புதிய ஆவியும் புதிய எண்ணமும் புதிய அபிஷேகமும் ஒரு ரட்சிக்கப்பட்ட சுபாவமும் மனம் திரும்பின ஒரு குணம் அவன் சொல்றார். அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துட்டாராம். அப்ப கொடுத்த பிறகு இவன் என்ன செய்கிறான்? இந்த சவுல் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். அதே இடத்துல பார்க்கிறோம், அவன் மற்ற ஜனங்களை போல அல்ல, இவன் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். இன்னமாக 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாரொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளில் தீர்க்கதரிசி என்னப்படுகிறவர் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் என்னப்படுவான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்திய ஊக்கத்தை உற்சாகத்தை கர்த்தர் இவனுக்கு கொடுத்து மற்ற ஜனங்களை போல இல்லாம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக கர்த்தர் இந்த சவுலை மாற்றினார். இந்த சவுலோடு கூட கர்த்தர் இருந்தார். இவர் 6 தேசங்களை பிடித்தார். ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய மகிமை அவரோடு கூட இருந்தது. ஹalleluya. அவனுக்கு கர்த்தர் ஒரு வேறு விதமான ஒரு இருதயத்தை கொடுத்தார். இது எல்லா ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து மகிமையை கர்த்தர் சவுலுக்கு கொடுத்து ஞானத்தை அவனுக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாய் இந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப எப்பேற்பட்ட சவுல்? கழுதை தேடி போனதான சவுல். ஹalleluya. ஹalleluya. ஆனால் கொஞ்சமாக நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை மீறினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனார். கர்த்தருடைய
வரும், ஏற்ற சமயம் வரும். கர்த்தர் கண்டிப்பா அதுக்கு நியாயம் செய்வார். ஹalleluya, ஹalleluya. ஐயோ என்னை கைவிட்டாங்க, ஐயோ எனக்கு உதவி இல்ல, ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, நினைச்சு துக்கப்படாத. அது அவருடைய மனதில் இருக்கு. அது உன்னை ரட்சித்ததால கர்த்தருடைய மனதில் அது இருக்கு. ஒரு நாளில் நியாயம் கிடைக்கும். ஹalleluya. 31 வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப ஆண்டு சொல்றாரு பாருங்க, எந்த சமயத்தை கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிமறித்தாங்க. இப்ப சொல்றாரு, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து. முதலாவது ஒரு வேலை கொடுக்கிறாரு. சவுல் ராஜாவே, நீ எதுக்கும் தகுதி இல்ல, உதவாது. அதாவது இன்னொரு வருஷத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த சவுல அபிஷேகம் பண்றதுக்கு தேடுற வழியில அவர் என்ன செய்யறாரா, அந்த என்ன சொல்றது, கோடான் எல்லா பொருள்களும் அதுல வேதத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அங்க போயிட்டு இவர் ஒளிஞ்சு நின்றாரா மூட்டைகளுக்குள்ள. அந்த வச்சிருக்கிறதான கோடான்ல இருக்கிறதான சரக்குகள் மத்திய போயிட்டு இவர் ஒளிஞ்சு நின்றாரா. ஏன்னா இவனுக்கு பயம், நான் போய் ராஜாவா வந்தா என்ன போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா பண்ணினா நான் எப்படி ஆளுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. கர்த்தர் அவனை கண்டுபிடிச்சார். கர்த்தர் தான் கண்டுபிடிச்சு தாவீதுக்கு சொல்றா, இங்க வா, நம்ம ஒளிஞ்சு நிற்கான். சவுல் அங்க ஒளிஞ்சு நிற்கிறான், அவனை கூட்டிட்டு வந்து அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்பேற்பட்டதான ஒரு சவுல் இங்க 3 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, ஆமென், ஆண்டவர் சமயம் பார்த்துட்டு இருக்காரு. எந்த சமயத்துல என்ன செய்யணும் கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்முடைய நேரம் அல்ல கர்த்தருடைய நேரம், நம்முடைய யோசனை அல்ல கர்த்தருடைய யோசனை. உன் வாழ்க்கையில என்ன செய்யணும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எப்போ செய்யணும் கர்த்தருக்கு தெரியும். எந்த சந்தர்ப்பத்துல செய்யணும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளையே, ஹalleluya, ஹalleluya. இங்கே ஆண்டு சொல்றாரு, நீ என்ன செய்யணும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். கொன்று போடு மட்டும் சொல்ல, கொன்று போட கடவாய் அப்படின்னா இட்ஸ் கமாண்ட். ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு. அவளையும் திருக்கிறதான எதையும் நீ வைக்காத. ஆமென். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சங்கரித்து போடு. நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன். நமக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காலும் போக, நமக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த நாவை நம்ம என்ன செய்வோம், குற்றப்படுத்துவோம். கர்த்தர் செய்வார், அதை நம்மோட செய்ய மாட்டார். கர்த்தர் சொன்னா யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீங்க. நம்ம சும்மா இருந்தா மட்டும் போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இங்க அமலேக்கை நம்ம வழிமறித்த அந்த செய்தியை நம்ம மனசுல வச்சுட்டு ஆண்டு சொல்றாரு, இவங்க எல்லாரும் நீ என்ன செய்யணும், வடகடிக்கணும்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது எல்லாம் தெரியுது. இப்ப நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா 13ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது சாமுவேல் வந்து கேட்கிறாரு, சவுலே, கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதானே, எல்லாம் வச்சு நீ வடகடிக்க சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாமுவேல் கிட்ட ஒரு பொய் சொல்றாரு. முதலாவது சாமுவேல் கிட்ட பொய் சொல்றாரு. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியக்காரர் கிட்ட பொய் சொல்றாரு. 20ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இப்ப நான் சொல்றேன்னா, இப்ப ஆண்டவரே ஜனங்கள் சொன்னாங்க, ஜனங்கள் என்ன சொன்னாங்க, கொழுமையானதெல்லாம் எடுத்து வச்சிரு, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க மேல சாக்கு சொல்லிட்டு இருக்காரு இந்த சவுல். 23ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது முழுக்க இப்ப சரியா பார்க்க போனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார் சவுல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல. கர்த்தருடைய வார்த்தையை அல்ல தட்டி விட்டார். யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாவாக மாற்றப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உலகத்துக்கு பின்னால கழுதை தேடி கொண்டு போய் கொண்டிருந்ததான சவுல், உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்த சவுல், இப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக, அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எப்படின்னா, அவருடைய புண்ணியங்களை அறிவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
நம்மை கர்த்தர் ராஜாவாக கர்த்தர் வச்சிருக்காரு, நம்மை கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்காரு. ஆனா வர 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 இந்த சவுலை போல நிறைய காரியத்துல நம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். ஹல்லேலூயா. அதாவது இன்னும் 15ஆம் அதிகாரத்துல நாம் முழுமையாக வாசிக்கும் பொழுது முழுக்க முழுக்க அவன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடுகிறான். ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் பாதி நான் கர்த்தருடைய கட்டளையிடம் உம்முடைய வார்த்தைகளிடம் மீறினதால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு இப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் பாவம் செய்தேன்னு சொல்லி சாமுவேல் கிட்ட சொன்னானே, ஆனா முழுமையாக சொல்லல. முழு இருதயத்தோட பாவத்தை அறிக்கையிடல, பாதி இருதயத்தோடு, அதாவது பாதி half heartedly அவன் என்ன செய்யறான், பாதி தான் மனம் திரும்பி இருக்கான், பாதி இன்னும் மனம் திரும்பல. நம்முடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதா இருக்கு? நம் கர்த்தருக்கு முழுமையாக நம் மனம் திரும்புகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல இந்த சவுலை போல பாதி மனம் திரும்பி பாதி நம்முடைய செயலை செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னுமாக 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரிடத்திலே போய் சொல்ல ஆரம்பித்தார். இங்க இப்படி சொன்ன உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்கிட்ட இருக்கிறதான நல்ல ஆவியை எடுத்து போட்டு ஒரு அசுத்த ஆவியை வர வச்சாரு. ஏன் கர்த்தர் செய்தார்னா, அவன் மனம் திரும்பல, அவன் கீழ்ப்படியில, அவன் கொடுத்ததான வேலையை அவன் கரெக்டா செய்யல, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியில, தேவன் எந்த காரியத்துக்கு அவனை அழைத்தாரோ அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றல. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த கொடுமையான ஆடுகளோ மாடுகளோ கழுதைகளோ ஒட்டகத்தை அவன் கண்ணுக்கு தெரிந்தது. என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அவனுக்கு தெரியாம போய்விட்டது. இப்பொழுது ஒரு அசுத்தாவி, அதாவது எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும், நம்ம எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ பரிசுத்தாவியான நம்ம விட்டு தூரமாய் போய்விடுவா. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவரே கூட தான் இருக்காரு. இல்லைங்க, நம்ம எப்போ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யறோமோ ஆவியானவர் நம்மை விட்டு விலகிடுவார், நம்மை விட்டு விலகிடுவார். சிம்சனுடைய காரியத்தை குறித்து நல்லா நமக்கு தெரியும். எப்போ சிம்சன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகிட்டார், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு தூரமாய் போய்விட்டார். பாவத்தில் இருக்கும் பொழுது பாவம் செய்து கொண்டே இருக்கும் போதே நம்ம நினைக்க கூடாது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் இருக்கிறார். சிம்சன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான், நினைச்சுதான் இஷ்டத்துக்கு பாவம் செய்துட்டு இருந்தாரு. ஒரு நேரம் வரும் கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போய்விடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியோடு எப்பொழுதுமே போராடாதே, கர்த்தர் விலகிடுவார். விலகும் போதுதான் நமக்கு ஆபத்து, விலகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, விலகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள். ஆண்டு ஆவியானவர் எப்போ நம்ம விட்டு விலகுறாரோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம். இதை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இது எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும், இல்லைன்னா இந்த வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட நிலைமையாக மாறிடும். எப்ப ஆவியானவர் போயிட்டாரோ, இன்னொரு கருத்து, எப்ப ஆவியானவர் நம்ம விட்டு போயிடுறாரோ கண்டிப்பா அசுத்தாவி வந்துரும். நீங்க கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, அசுத்தாவி வந்துரும். எப்ப ஆவியானவர் நம்ம விட்டு விலகுறாரோ உடனே ஒரு அசுத்தாவி நம்மை ஆட்கொள்ளும். இந்த அசுத்தாவி வந்த உடனே இந்த வாழ்க்கையில பாருங்க, 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, இவன் தாவீதின் மேல் பொறாமை கொள்ளுகிறான். தாவீதின் மேல ரொம்ப பொறாமை. தாவீதை பார்க்கிறோம் இல்லைங்களா? என்ன பாடினாங்க? தாவீது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று பாடுகிறார்கள். இத பாடின உடனே இவனுக்கு முடியல, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம் அவனுக்குள்ள வந்து விடுகிறது. எப்போ கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இல்லையோ பொறாமை நமக்குள்ள வரும், எரிச்சல் நமக்குள்ள வரும், கோபம் நமக்குள்ள வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் சாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அது பிசாசுடைய கிரியைகள், அதுதான் பிசாசுடைய கிரியைகள், அது மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறபடி மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இல்ல, அசுத்த ஆவி ஆட்கொள்ளுகிறது. பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாகும். இப்ப ஆத்துமா செத்து போச்சு, இப்ப இவனுக்குள்ள அசுத்தாவி வந்துருச்சு. வந்த உடனே இவன் தாவீதின் மேல் பொறாமை கொள்கிறான். அவனை 21 முறை அவனை கொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்றான்.
சவுல் 21 முறை ஒரு வார்த்தை சொன்னார். ஈட்டி எடுத்து ஒரே குத்தாங்க குத்துவேன்னு சொல்லி குத்தினான். அது செவுத்துல போய் அப்படியே நின்னுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இது மாதிரி 21 முறை இந்த தாவீதை கொல்லணும்னு சொல்லி சவுல் முயற்சி பண்றான். கடைசி என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? சவுல் வந்து இப்ப மருமக மேல போறாம எரிச்சல். கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா மகனையே விரோதிக்க ஆரம்பித்தான். அதாவது 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இருந்து 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இவன் யோனாத்தானுடைய மேல, யோனாத்தான் யார்? சவுலுடைய மகன். அவனையே சாகடிக்கணும். அவன் மேல கசப்பு. ஏன்னா அவன் தாவீதுக்கு உதவியா இருக்கானே சொல்லி அவன் மேல கசப்பு. எப்ப கர்த்தருடைய ஆவி நம்மை விட்டு விலகுதோ, எப்ப அசுத்தாவி நமக்குள்ள வருகிறதோ, நம்முடைய பிள்ளைகளை கூட நாம் எதிர்க்க வேண்டிய நிலைமை வரும். பிள்ளைகள் மேல் நமக்கு ஒரு கசப்பு உண்டாகும். ஏன் சொந்த ரத்தமல்லமாங்கிறது கூட நாம் மறந்து விடுகிறோம். ஐயோ, நான் பெற்றெடுத்த பிள்ளை அல்லமாங்கிறது கூட மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் உஷாரா இருக்கணும். நம்ம நினைச்சுக்க கூடாது ஆவியான என் கூட தான் இருக்கிறாரு, நான் அந்நிய பாஷையில தான் பேசுறேன், பிசாசு கூட அந்நிய பாஷை பேசுங்க. நம்பாதீங்க. நான் நிறைய வாட்டி நான் கேட்டுக்கிறேன். நான் நிறைய வாட்டி அதை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு நான் ஜெபித்திருக்கிறேன். அழகா பேசும், ஆனா அதுல ஒரு சேஞ்ச் இருக்கிறத நான் கிளீனா கண்டுபிடிச்சேன். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், என்னோ நான் இதோ கை தட்டிட்டேன், இதோ குச்சிட்டேன், இதோ நான் அந்நிய பாஷை பேசிட்டேன் நினைக்காதீங்க. பிசாசு கூட அந்நிய பாஷை பேசும். இந்த கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு? அல்லேலூயா. இங்க கடைசில வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்து அவன் கடைசில தேவனை விட்டு தூரமாய் போய் அசுத்தாவி அவனுக்குள்ள வந்து அவன் கடைசியாக 4 கொண்டு செத்ததை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 5, 4, 5 வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். தன் ஆயுதத்தாரை நோக்கி, அந்த யுத்த சேதம் இல்லாதவர்கள் வந்து என்னை சுற்றி போட்டு என்னை அவமானப்படுத்தாததற்கு நீ உன் பட்டயத்தை குறித்து என்னை சுற்றி போடு என்றார். ஆயுதத்தாரை மிகவும் பயப்பட்டிருந்தார். அப்படி செய்ய மாட்டேன் என்றார். அவன் சொல்றான், யுத்தத்திலே நான் தோத்து போயிட்டேன், ஜெயம் இல்ல, நீ எல்லாரும் வந்து என்னை கேவலப்பட்டு அவன் வந்து என்னை குத்தி சாவடிக்கிறதுக்கு முன்னால ஆயுதத்தாலேயே நீ வந்து என்னை குத்தி என்னை சாகடிச்சுன்னு சொல்றான். அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். அப்படியே செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தார். அல்லேலூயா. சவுல் செத்து போனதை அவன் ஆயுதத்தாரை கண்டபோதே அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட செத்து போனான். இல்லன்னா இவனை சும்மா விட மாட்டாங்க ஜனங்க. நீங்க அவனை கொன்று நம்மளே சாவடிப்பாங்க சொல்லி. ஏன்னா இவன் சவுலை குறிச்சு பார்க்கும்போது இப்போ முந்தினவன் பிந்தினவனாக மாறி, முந்தினோர் பிந்தினோராக மாறிட்டாங்க. முந்தினோர் உலகத்துக்கு நேரா சென்றிருந்த சவுல் பிந்தினோராய் மாறிவிட்டான். கர்த்தருடைய நிலைமை பார்த்தீங்களா? அவன் பட்டயத்தின் மேல் அவனே விழுந்து தற்கொலை பண்ணி சாக வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். முந்தினோரால் தான் நம்ம கர்த்தர் நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்காரு, நம்மை ஆசீர்வதிச்சிருக்காரு, நம்மை பலப்படுத்தி இருக்காரு, நம்மை அவருக்கு எல்லாம் நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், குறைவில்லாம கொடுத்திருக்கிறார். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள போறத மட்டும் நம்ம விடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். டெய்லி கர்த்தருடைய பிள்ளையை ஜெபிக்க கொண்டது எனக்கு தெரியுமா? ஆவியானவரோடு கூட நாம் மீண்டும் தொடர்பு கொள்ளும்படியாய், ஆவியானவரோடு கூட தேவனோட ஐக்கியம் கொள்ளும்படியாக, தேவனோடு கூட நாம் தொடர்ந்து அந்நிய ஐக்கியத்தில் இருக்கும்படியாய் தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். முந்தினோர் பிந்தினோராய் மாறிட்டாங்க. அதே நாம புதிய ஏற்பாட்டில் ஒருவரை குறித்து பார்க்கிறோம். அவர் தான் சவுல். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில சவுலுடைய நிலைமை மோசமான ஒரு நிலைமையாக மாறிவிட்டது. அவன் செய்ததெல்லாம் என்ன தெரியுமா? உலக பொருளுக்காக, உலகத்துக்கு அழிந்து போற காரியத்தின் மேல் நோக்கமாய் இருந்தான். அழிந்து போகிறதான கழுதைக்கும் ஆடுக்கும் மாடுக்குமாக அவன் கவனத்தை செலுத்தினான். அது வேண்டாம். நம்முடைய பிள்ளையை உலகத்துடைய காரியம் மேல் நம்முடைய கவனம் வைக்க வேண்டாம். அதுக்காக நம்ம உலகத்துக்கு போய் வேற என்ன வாழ முடியும்? இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்துல இருக்கணும். உலகத்துலதான் கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு. இங்கதான் நம்ம வாழ்க்கை.
ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹalleluya. அதை நம்ம ஒரு நாள் மறக்க கூடாது. உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஆனா அழியாத ஒரு வீடு நமக்காக காத்திருக்கிறது. அந்த வீட்டை நாம் செய்வபடியாய் நம்முடைய கவனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய பிரயாசம் எல்லாமே அதை நோக்கி நாம் இருக்க வேண்டும். ஹalleluya. உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்ம எல்லாரும் சம்பாதிக்கணும், நம்ம எல்லாரும் வேலைக்கு போனா கர்த்தர் கையின் பிரயாசத்தை தான் வாய்க்கப்படுவார். நீ பிரயாசப்பட்டா தான் அது பலனை சாப்பிடுவாய் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் வேலைக்கு போனோம், நம்ம எல்லாரும் கஷ்டப்படணும், நம்ம எல்லாரும் வேலை செய்து தான் சாப்பிடணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது வசனத்துல இருக்கு. பார்த்தீங்களா? வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லி வசனத்துல இருக்கு. நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். கர்த்தர் நம் கையின் பிரயாசங்களை வாய்க்கப்படுவார். அது 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அதை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை நம்ம இழந்து விடக்கூடாது. விசேஷமாக பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு போக நாம் விடக்கூடாது. ஹalleluya. நான் எப்போ ஆவியானவரோட கூட இருக்கிறேனா, ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரா என்கிற ஒரு டெஸ்ட் டெய்லி நம்ம பார்த்துக் கொள்வது நமக்கு நலமா இருக்கும். இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இப்போ இந்த சவுல் யார் என்று சொன்னால் அவன் ஒரு யூதன். கிலிக்கிய நாட்டில் உள்ள தரிசு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்தில் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து இந்த சவுல், அதாவது 9ஆம் அதிகாரத்திலே தேவனால் பிடிக்கப்பட்டதான் இந்த சவுல் யார் என்றால், முதலாவது அவர் ஒரு யூதன், இரண்டாவது கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு நன்றாய் போதிக்கப்பட்டதான ஒரு பிள்ளை. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் போதிக்கப்பட்ட அப்பா அம்மா நல்லா போதித்து வளர்த்திருக்காங்க. அவரை போதிக்கப்பட்டதான ஒருவர். இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தேன். எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அவனுக்குள்ளே கூட ஒரு பக்தி வைராக்கியம் இருந்து அங்க சொல்றாரு, உங்களை போல நானும் வைராக்கியம் உள்ளவனா தான் இருந்தேன். ஆனா என்ன வைராக்கியம்? சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி இவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்ததான ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆமென்.
ராஜா. ஹalleluya. அப்பேற்பட்டதான ஒருவரே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் இந்த சவுலை தெரிந்து கொண்ட பாத்திரம். 15ஆம் அதிகாரம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, அங்க சவுலை பார்த்தோம், இங்க ஒரு சவுலை பார்க்கிறோம். இந்த சவுல் எப்பேற்பட்டவர்னா கிறிஸ்துவர் தான், வைராக்கியம் உள்ளவர் தான். ஆனா கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனா சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துகிறது என்ன, உள்ளே உதைக்கிறது உனக்கு கடினமா என்றாரு. அப்பதான் யோசிக்கிறான், நான் யார் இவ்வளவு நாள் துன்பப்படுத்திட்டு இருந்தேன்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் துன்பப்படுத்துகிறது இயேசுவை மட்டும் சொல்லிட்டு நம்ம மனசுல வச்சிடணும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளை அல்ல, ஊழியக்காரர்களே அல்ல, ஒரு விசுவாசிக்கு விரோதமா இன்னொரு விசுவாசி பேசுறது அல்ல. நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தரை பாதிக்கும். கர்த்தர் மனதில் வைப்பார். ஹalleluya. கர்த்தர் மனதில் வைப்பார். ஒரு நாள் வருவது கர்த்தர் கிரியை செய்வார். ஹalleluya. இங்க என்ன வாசிக்கிறோம்னா, அவனை கர்த்தர் ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். எதுக்குன்னா புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, அதாவது புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும். பாருங்க, பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ராஜா கிட்ட போய் பேசுறதுக்கு கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா அவனுக்கு படிப்பு இல்ல, வெறும் மீன் பிடிக்க தான் தெரியும். கர்த்தர் அப்பேற்பட்ட பேதுருவை கொண்டு வேற விதமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு நம்ம அவளை குறிச்சு வாசிக்கும் போது நிறைய அற்புதங்கள் நடக்கவே இல்லை. ஆமென். வெளித்தா தீவுல ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த மாதிரி அவருடைய மிஷனரி ஊழியத்துல தான் ஒரு கொஞ்சம் அற்புதம் தான் நடந்துச்சு. ஆனா பேதுரு அப்படி இல்ல. பேதுருவை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். ஏன்னா பேதுருக்கு படிப்பு இல்ல. ராஜா கிட்ட போய் எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாத பேதுருக்கு. பேதுருக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்கலாம். அப்பேற்பட்டவனை கர்த்தர் வேறு விதமாய் பயன்படுத்தினார். இங்க சவுல் பட்டதாரி பட ராஜாக்களுக்கு போய் எப்படி பேசினா அவருக்கு நல்லா தெரியும். ஞானம் உள்ளவர், படித்தவர். ஆனபடியால் கர்த்தர் இந்த சவுலை வேறு விதமாய் யூஸ் பண்றாரு. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கூட கர்த்தர் அப்படிதான் யூஸ் பண்றாரு. இவங்களை போல நான் இல்ல, இவங்களை போல நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. தகுதிக்கு ஏற்றாற் போல, உன்னுடைய திறமைக்கு ஏற்றாற் போல, உன்னுடையதான அனுபவத்துக்கு ஏற்றாற் போல கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஒருவேளை எனக்கு ஜெபிக்கத்தான் தெரியும்னா உன் ஜெபத்தை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை எனக்கு நல்ல பாடம் தெரியும்னா அந்த பாடலை கொண்டு அநேக உள்ளங்களை தொடுவார். ஹalleluya. ஒருவேளை நல்ல நான் சத்தியத்தை எடுத்து சொல்ல எனக்கு திறமை இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கொண்டு கர்த்தர் செய்வார். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே கர்த்தர் தாளங்களை கொடுத்திருக்கிறார். உங்க தாளத்தை கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹalleluya. பவுல் சொல்லக்கூடாது, பேதுரு போல நான் இல்லையே, இல்ல பேதுரு சொல்லக்கூடாது, ஐயோ ராஜகிட்ட போய் பேசுறதுக்கு நான் இல்லையே. இல்ல, அவங்களுக்கு ஏற்றாற் போல கர்த்தர் தகுதிகளை கொடுத்திருக்கிறார், தாளங்களை கொடுத்திருக்கிறார். தாளத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒருவரிடத்துல 5 தாளந்து, ஒருவரிடத்துல 3 தாளந்து, ஒருவரிடத்துல 1 தாளந்து, ஒரு தாளந்து கூட இல்லாம கர்த்தர் ஒருவரையும் கர்த்தர் ரட்சிக்கவே இல்ல. கர்த்தர் எல்லாருக்கும் தாளத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஏற்றார். இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? ஐயோ நான் வெளியே போல இல்லையே, ஐயோ நான் தினகரன் போல இல்லையே. அவர்கள் அந்த அதுக்கு தகுந்தாற் போல அர்ப்பணித்தார்கள், அதுக்கு தகுந்தாற் போல ஒப்பு கொடுத்தார்கள், அதுக்கு தகுந்தாற் போல பிரயாசப்பட்டார்கள். அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். எனக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, நான் ஜெபிக்க கூடாது, நான் வேலை செய்யக்கூடாது, கர்த்தருக்கு வைராக்கியமா வாழ முடியல, இதெல்லாம் சொன்னீங்கன்னு வெளியே மாதிரி போனான்னா முடியவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கிறோமோ அதுக்கேற்றாற் போல தான் ஆசீர்வாதங்கள் வரும். அதுக்கேற்றாற் போல தான் பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஹalleluya. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிங்க 15ஆம் வசனம் வாசித்தோம். இப்பொழுது 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷனே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல் பாடுகிற மனுஷன்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவருடைய பிரசங்கம் பாத்தீங்களா? என்னவா? நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும்
அவைகளுடைய யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இப்போ சவுல் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். சவுலா இருந்தவர் பவுலாக கர்த்தர் மாற்றினார். அந்த அதனால்தான் ஞானஸ்நானம் எடுக்கிற நேரத்தில் பேர் மாற்றப்படுகிறார்களோ என்னமோ. ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா? ஆமென். பழைய பேர் வேண்டாம், பழைய சுபம் வேண்டாம், பழைய கிரியைகள் வேண்டாம், பழைய நாமம் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சவுலா இருந்தவரை பவுலாக மாற்றினார். பவுலாக மாற்றினார். பவுல் இப்பொழுது எழுப்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார், பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு கல்ல மண்ணுங்க தொழுங்க அங்க சொல்லல, வீணான, அது ஒரு ரொம்ப டீசென்டான ஒரு வார்த்தையை சொல்றாரு. உங்க தேவனுக்கு கடவுளெல்லாம் கல்லு மண்ணு என்று சொல்லாதபடிக்கு அதையெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படி சொல்லாத. ரொம்ப கிராமட்டிக்கலா, ரொம்ப அழகா, யாரும் புண்படுத்தாதபடிக்கு நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தை பூமியை சமுத்திரத்தை அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். ஹalleluya. இப்படி பிரசங்கித்து ரட்சிக்கப்பட்டு தெரியாத நிறைய சவுலை குறித்து நிறைய தெரியும். ஆனா சுருக்கமாக தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன வாசிக்கிறோம்னா, முதல் மிஷனரியாக ஃபர்ஸ்ட் மிஷனரி ஊழியம் செய்தவர் இந்த பவுல் தான். ஆமென். அவருக்கு சபை கிடையாது. அவர் ஏதோ ஒரு சபையில உட்கார்ந்து பிரசங்கிக்கல. அவருடைய ஊழியம் எல்லாம் எப்படின்னா, ஊரூரா போயிட்டு கப்பல்ல போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தார். அதான் மிஷனரி ஊழியம். இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியம் எங்கெல்லாம் தெரியலையோ அங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது முதல் மிஷனரி ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அவர். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோட கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். ஆமென். 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மத்தியான வேளையிலே ராஜாவே, இப்ப ராஜா கிட்ட பேசுறாரு. அகிரிப்பா என்கிறதான ராஜா கிட்ட பேசுறாரு. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியில் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அப்போ தமஸ்கு என்கிறதான நேர் தெருவுல சவுல் மட்டும் இல்ல, சவுலோட கூட நிறைய பேரும் இருந்தாங்கன்னு அவரே சொல்றாரு. என் கூட இருந்தாங்க. இருக்கீங்களா? ஆமென். ஆமென். ஹalleluya. வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்ததை நான் பார்த்தேன். என்னோட கூட இருந்தவங்களும் பார்த்தாங்க. பாருங்க, நல்ல கவனிங்க. நான் பார்த்தேன், என்னோட கூட இருந்தவங்களும் பார்த்தாங்க. 14ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆமென். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் உனக்கு தரிசனமாகி காண்பித்தவைகளையும். நம்ம கீழே வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் சொன்னா, இந்த சவுல் சொல்றாரு, தரிசனத்தை எல்லாரும் பார்த்தாங்க, ஆனா சவுலே சவுலேன்னு கூப்பிட்டதை நான் மட்டும் தான் கேட்டேன்றாரு. என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அங்க இருந்தவர்கள் யாரும் அந்த சத்தத்தை கேட்கல. ஒளியை பார்த்தாங்க, ஆனா சத்தத்தை கேட்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறது உண்மையானால் அது நீ மட்டும் தான் கேட்கணும். அது கர்த்தர் உனக்கு என்ன சொல்லணுமோ அதான் சொல்லுவாரு. உன் காரியத்தை போலவே எல்லாருமே பேச மாட்டாரு. இன்னைக்கு சவுல் கிட்ட என்ன பேசினா கர்த்தர் சவுல் கிட்ட தான் சொன்னாரு. ஆனா ஒளி வந்தது, பிரகாசம் வந்தது, எல்லாரும் கண்டாங்க. ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா அவர் யார் கூட பேசணுமோ அவங்க கூட மட்டும் தான் பேசுவாரு. ஹalleluya. ஸ்தோத்திரம். இதுமாக இப்ப சொல்றாருன்னா, அந்த ஒளியின் இடத்திலிருந்து என்மேல் பிரகாசித்த ஒரு ஒளியின் இடத்திலிருந்து நான் என்ன செய்தேன்? பலனை பெற்றுக் கொண்டேன், வல்லமை பெற்றுக் கொண்டேன். ஹalleluya.
அதிகமான ஒரு வானத்து ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். தேவ மகிமை அந்த இடத்துல அவன் பெற்றுக் கொள்கிறான். ஸ்தோத்திரம். இன்னுமாக அவன் சமஸ்கிருத நேர்த்தெருவுல கீழே விழுந்த போது அவன் குருடனாக மாறிவிட்டான். கண்ணு தெரியல. அப்பொழுது அவன் 3 நாள் உபவாசம் இருந்தார். இப்ப என்ன பண்றான்னா 14 நாள் உபவாசிக்கிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். அல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்றாரு? இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை குப்பிட்டு புசிக்க தொடங்கினார். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டவன் இது யார் தெரியுமா? பிந்தினவன் முந்தினவராக மாறிவிட்டார். 2 பேரும் சவுல்னா சவுலை கர்த்தர் பழைய ஏற்பாட்டுல முந்தின ஒருவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா அவன் பிந்தின வாழ்க்கையோ மோசமாக மாறிவிட்டது. முந்தினவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் பிந்தினவனாக மாறிவிட்டார். ஆனா இங்கேயோ பிந்தினவன் இருந்ததான ஒருவனை கர்த்தர் முந்தினோராக மாற்றினார். அவனை ரட்சித்து அவனை தெரிந்து கொண்டே அவர் கர்த்தர் அவரை ஒரு பெரிய ஊழியக்காராக மாற்றினார். இவர் எங்க போனானா? 3ஆம் வானம் வரைக்கும் போனார். ஆமென். 3ஆம் வானம் வரைக்கும் போனார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் அப்போஸ்தலர்ல முடிச்ச உடனே இப்போ ரோமர் அதாவது முதல் நிருபத்தை எழுதுகிறார் இந்த பவுல். பாத்தீங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலர் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். ஆமென். பாருங்க, இப்போ உடனடியாக சுவிசேஷத்தை சொல்லும்படி ஆரம்பிக்கிறார். ரோமர்ல இருந்து எங்க வரைக்கும் வாசிக்கிறோம்? எப்ரேல் வரைக்கும் 14 நிருபங்களை எழுதுகிறார். இவர் இன்னும் திருமணம் ஆகாதவர், சபை இல்ல அவருக்கு. ஆமென். குடும்பம் இல்ல. ஆனா அவர் எல்லாவற்றையும் எழுதுகிறார். பிள்ளைகளை குறித்து எழுதுகிறார். ஆமென். எபேசியர்ல வாசிக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. திருமணம் ஆகல மனைவிகளே உங்கள் புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும்ன்றாரு. கணவன்மாருக்கு சொல்றாரு, மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்றாரு. எபேசியர்ல வாசிக்கிறோம். திருமணம் ஆகவில்லை, ஆனாலும் குடும்பத்தை குறித்து அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அவருக்கு சபை இல்ல, ஆனாலும் சபையை குறித்து அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். நிறைய புத்தகத்துல தெசலோனிக்கேல நிறைய சொல்றாரு. நீங்கள் நம்ம எல்லாரும் சரீரத்தில் அவயமா இருக்கிறோம். கிறிஸ்துவே நமக்கு தலையா இருக்கிறார். சபையில எப்படி இருக்கணும்? சபையில அனாவசியமா யாரும் பேசக்கூடாது. நீங்கள் அமர்ந்து இருக்கணும். நிறைய புத்திமதிகள் இந்த பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிந்தினவர் தான். கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர் தான். கர்த்தருடைய பிள்ளைகளையும் சபையை துன்பப்படுத்தினவர் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மள நல்லவங்களா? இல்லவே இல்லை. ஆனா நிறைய நேரத்துல ஒருவேளை சவுல் அநேகரை துன்பப்படுத்தி கொலை பண்ணினான். ஆனா நம்ம அப்படி செய்யல. ஆனாலும் நம்ம நல்லவர்கள் என்று சொல்லி கிருத்திக்க முடியல. நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். இங்க சபைகளுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார். ஊழியக்காரருக்கு தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். நீ இப்படி இருக்கணும்ப்பா, நீ இப்படி இருக்கணும்ப்பா. விதவைகளுக்கு சொல்லுகிறார். ஆமா இல்லைங்களா? ஆமென். ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும் விசுவாசிகளுடைய தகப்பனுடைய பட்டியலை அவர்தான் போடுகிறார். பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதுகிறார். 14 நிருபங்களை எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, பேதுரு இல்ல. பேதுரு வந்து 1-2 நிருபம் தான் எழுதுறாரு. 1 பேதுரு 2 பேதுரு அவ்வளவுதான். யோவான் வந்து 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அவர் எழுதுகிறார். ஆனா இந்த பவுல் மட்டும் ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை படிப்புள்ளவனாக மாற்றினார். முன்னைய கர்த்தர் அப்படின்னா அபிஷேகித்து உனக்கு ஞானத்தை கொடுத்து, நல்ல படிப்பை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, இவ்வளவு அழகா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சபையில வச்சிருக்கார். ஏன் தெரியுமா? நம்ம
அநேகருக்கு புத்திமதி சொல்ல வேண்டும். நம்முடைய நிலைமை, நம்ம எல்லாரும் பிந்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் யூதர் இல்லை. இவன் யூதன், ஆனா கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்தான். நாம் யூதர்கள் அல்ல, புறஜாதி மக்கள். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். அதாவது பிந்தினவர்களாக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிந்தினவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முந்தினவர்களாக மாற வேண்டும். அதாவது முந்தினவரை போல பிந்தினவராய் மாறாதபடிக்கு அந்த வசனத்துல வாசித்தோம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் மாறிவிட்டார்கள். நம்ம எல்லாரும் பிந்தி வந்தவர்கள். நாம் எல்லாரும் முந்தினவர்களாக மாற வேண்டும். தேவ சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அதாவது வேலைக்காரருக்கு போய் கூப்பிடுகிறார். அப்பா 6 மணி நேரத்துல வாசிக்கலாமா? அந்த உண்மை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். அப்போ மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்பா வேலை சும்மா நிக்கிறவங்களை பார்த்து, சும்மா நிற்கிறவர்களை பார்த்து நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். எப்போ அனுப்பினார்? 3ஆம் மணி வேளையில் அனுப்பினார். 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 11ஆம் மணி வேளையில கூட ஆட்களை அனுப்பினார். நம்மெல்லாம் கர்த்தர் நம்மை வேலைக்காரர்களாக ஊழியக்காரராக கர்த்தருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டது ஆரம்பத்துல இல்ல. 2ஆம் வசனம் சொல்ற மாதிரி இல்ல. இன்னும் சரியா சொல்லப்போனா 3ஆம் மணி நேரம் வேளையில கூட இல்ல. 6ஆம் மணி நேரத்துல கூட கர்த்தர் நம்மை அழைக்கல. நம்ம எல்லாரும் கர்த்தர் அழைச்சது 11ஆம் மணி நேரத்துல. உலகத்தின் முடிவு கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இது ஒரு பெரிய வாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்தது. இந்த 11ஆம் மணி நேரத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பிந்தினோராய் போயிடக்கூடாது. பிந்தினோராய் போயிடக்கூடாது. பிந்தினா அழைக்கப்பட்டோம். என் தேசத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களில தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை வீணாக போக விடக்கூடாது. நம்முடைய ரட்சிப்பு வீணாக போயிடக்கூடாது. நம்முடைய அபிஷேகம் வீணாக போயிடக்கூடாது. நம்முடைய மீட்பு வீணாய் போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சவுல் ஆண்டவர் அந்த அசுத்தாவை எடுத்துப்பட்ட அசுத்தா வந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நேரிடக்கூடாது. பவுலை போல நாம் எழும்ப வேண்டும். பவுலை போல கர்த்தருக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அந்த வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பதாக பிரீதியாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தாவியான நம்மோடு கூட இருப்பார். நாம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினால் அவர் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுவார். அல்லேலூயா. இந்த காலவழியில முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும், பிந்தினோருடைய காலத்துல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நாம் முந்தினோராக மாற வேண்டும். பிந்தினோராய் போயிடக்கூடாது. நம்ம எல்லாருமே we are in the last stage. We have to become first. Hallelujah. கர்த்தருடைய ராஜ்யத்துல போகும்போது நாம் முந்தி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். முந்தி அவர்கிட்ட போய் சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. முந்தி அழைக்கப்பட்டவர்கள் நிலைமை தெரியல. நம்ம எல்லாரும் முந்தி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜாக்கிரதையை காத்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பவுல் எழுதும்போது 2ஆம் வருகை கூட எழுதுகிறார். தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிள்ளைகளே, இவ்வளோ ஞானம், இவ்வளோ புத்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் அப்படியே மென்மேலும் பெரிய வளர்ந்து அவர் பிந்தினோராய் போல பத்தையை காத்துக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டுல ஒரு சவுல் நிலைமையும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சவுல் நிலைமையும் நாம் மாற்றப்பட்ட பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்க கர்த்தர் நம்ம கிடைக்க செய்யட்டும். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. பிந்தினோர் முந்தினோராய் மாற கர்த்தர் நம்ம கிடைக்க செய்யட்டும். எல்லாரும் கண்ணியை விஷயமிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். செபிக்கலாமா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, கடைசியில உடைய நிலைமை என்ன பார்த்தீங்களா? தற்கொலை பண்ணி சாக வேண்டிய நிலைமை. கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை ஆரம்பிப்பாங்க. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. நம்முடைய ஆத்மா சாகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. அதே போல புதிய ஏற்பாட்டுல சவுலாகிய பவுல் எவ்வளவு அழகா 14 நிருபங்களை எழுதி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உடனே ஏச்சி நீர் யார் ஆண்டவரேன்னு கேட்கிறான். அதோட அவன் ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். சவுல் பாவா பழைய பாட்டுல சவுல் அதெல்லாம் செய்யல. ஆனா புதிய பாட்டுல இருந்த சவுல் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துடைய ஊழியக்காரர்களுக்குமே விரோதமாய் கிரியைச்சிட்டான். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்ட போதோ, அவனுக்குள்ள தேவ ஆவி ஊற்றப்பட்ட போதோ, அவன் தேவனை விடாதபடிக்கு தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றினான். இதெல்லாம் நான் சொல்ல வரேன். அவருடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை விடாதபடி தொடர்ந்து கிரியை செய்வோம். ஒவ்வொரு படியும் ஆவிக்குரிய படியாக மாறட்டும். ஒவ்வொரு படியும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற படியாக மாறட்டும். ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்களா இருக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யட்டும், தயவு செய்யட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் ஜெபத்துல வரலாமா? எல்லாரும் ஜெபத்துல வரலாமா? ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் யாருமே இந்த இடத்துல இருப்பதற்கு தகுதி இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார்.